வெல்கம் டு ஜேஜே உலகம். நான் உங்கள் கிறிஸ்டி யோகா டீச்சர். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே காலையிலே நமக்கு ஒரு யோகா செஷன் இருந்தது. உண்மையிலே அந்த யோகா செஷன் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு யோகா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இனி தான் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு நான் பிளான் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ தண்ணி எப்பயுமே நம்ம குடிச்சிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நட்ஸ் எல்லாமே நைட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ இந்த நட்ஸு இங்கே பாருங்கள், பாதாம், இந்த நட்ஸோட 2 முட்டை. இந்த முட்டையை ஆம்லேட் மாதிரியோ இல்லை வேக போட்டோ. ஸோ அதை இனி தான் என் மைண்டு என்ன சொல்லுதோ அதன்படி தான் கேட்கணும். மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லது. ஸோ இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் செய்ய ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிடுச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காமிச்சேன் இல்லையா, ஒரு பீட்ரூட் ஒன்று தான் எடுத்தேன். ஸோ அந்த ஒரு பீட்ரூட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த துருவுறது வச்சு ஃபுல்லாக நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி காலையிலே சொன்னேன் இல்லையா, முட்டை. ஸோ நான் 3 முட்டை தான் இன்றைக்கும் எடுத்தேன். இப்போ இதில் பெப்பர், அப்புறம் சால்ட்டு, அப்புறம் மேகி மசாலான்னு ஒரு மசாலா கிடைக்கும். ஸோ அந்த மசாலா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அந்த மேகி மசாலா டெம்டேஷன் இருந்தது. ஸோ அதனால் அந்த மசாலாவையும் போட்டு இந்த மாதிரி தோசை மாதிரி நான் போட்டு எடுத்துட்டேன். மொத்தம் 4 வந்தது. அந்த ஒரு பீட்ரூட் ஃபுல்லாகவே போட்டுட்டேன், அதில் பேலன்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் நட்ஸு ஊற வச்சுருந்தேன்ல. நமக்கு டேயில் சில டைம் அந்த ஸ்வீட்டு கிரேவிங்ஸ் இருக்கும், ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு. ஸோ இந்த ஸ்மூத்தி குடித்தோம் அப்படின்னா அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸுக்கு இது ஈக்குவல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் குடிக்கணும், ஸ்வீட் சாப்பிட்ணுன்றது தோணாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஆம்லேட், அதுக்கப்புறமா அந்த ஸ்மூத்தி. ஸோ இந்த 2ம் தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல் நியூட்ரிஷன் தான், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது, எல்லாம் ஃபைபர் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு மீல்லே எனக்கு எல்லாமே கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு நான் லைட்டாக ஃபுட்டு எடுத்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா எனக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் இதில் கிடச்சிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது லன்ச் பிளேட்டு. லஞ்சுக்கு இன்றைக்கி நான் வீட்டில் பிரியாணி பண்ணேன். ஸோ எனக்கு மட்டும் 2 லெக் பீஸ் போட்டு அந்த பீஸை தனியாக எடுத்துட்டேன். ஸோ குக்கும்பர், தயிர், அப்புறம் 2 லெக் பீஸு, அது கூட இன்னொரு குட்டி குட்டி பீஸு ஒரு 3 சிக்கன் பீஸ். இதுதான் என்னுடைய லன்ச்.